புரட்சித் தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அண்ணன் எடப்பாடியார் காலத்திலும் சரி. ஆனால் இன்றைக்கு நாளுக்கு நாள் இந்த பாலியல் குற்றவாளிகள் பெருகிக் கொண்டே போகிறார்கள். அதை தடுப்பதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் வாயளவிலே பேசுகிறார்களே தவிர, ஆனால் அதற்கு நிரந்தரமான ஒரு தீர்வு காண்பதற்கு இந்த அரசாங்கம் முயற்சி எடுக்கவில்லை. அதற்குத்தான் இன்றைக்கு மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், முதலில் பாதுகாப்பு என்பது மிக மிக முக்கியமான விஷயம். அந்த பாதுகாப்பு இருந்தால்தான் ஒரு குடும்பத்தையே அவர்கள் நல்ல முறையிலே நடத்த முடியும். வேலைக்கு போகக்கூடிய பெண் குழந்தைகள் வீட்டிற்கு வரும் வரை பெற்றவர்கள் மிகவும் சிரமத்திற்குள்ளாகிற நேரத்தில் அவர்கள் மிகவும் கவலையோடு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை மாற வேண்டும் என்று சொன்னால், பெண்களுக்கு பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்றால், இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் கஞ்சா. கொலை செய்கிறவனை கேட்டால் நான் கஞ்சா குடித்து போதையிலே இருந்தேன் என்று சொல்கிறான். பாலியல் தொந்தரவு செய்யக்கூடியவனை கேட்டால் அவனும் நான் கஞ்சா போதையிலே இருந்தேன் என்று சொன்னான். இன்றைக்கு எங்கு பார்த்தாலும் இந்த கஞ்சா தான் காரண பொருளாகிவிட்டது. ஆக இந்த கஞ்சா ஒழிப்புக்காக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசாங்கம் எந்த விதமான ஒரு ராணுவ நடவடிக்கை எடுத்ததாக தெரியவில்லை. இது இன்றைக்கு சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை. அண்ணா பல்கலைக்கழகத்திலே படிப்பதற்கு பிள்ளைகளை அனுப்புகிறோம். பிள்ளைகளுக்கு அறிவு கண்ணை திறப்பதற்கு கல்லூரிக்கு அனுப்புகிறோம். அந்த பிள்ளைகள் பள்ளி பருவத்திலே மிகவும் சிரமப்பட்டு படித்துவிட்டு கல்லூரிக்கு இடத்தை பெற்று, அந்த இடத்தை பெற்றதற்கு பிறகு அங்கே படிக்க சென்று பட்டம் பெறுவதற்காக போகிறார்கள். அங்கே கல்லூரியில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள், பிள்ளைகளுக்கு சொல்லித்தரக்கூடிய பேராசிரியர்கள், நன்னடத்தை விதிகளை சொல்லித்தரக்கூடிய பேராசிரியர்கள் அங்கே பாலியல் தொந்தரவு செய்து அந்த பிள்ளைகளுடைய படிப்பை திசை திருப்பக்கூடிய விதத்திலே ஒரு பேராசிரியரே இப்படி நடந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அதுவும் ஒரு பெண்ணிடத்திலே மட்டுமல்ல, 5-6 பெண்ணிடத்திலேயே இது போன்ற சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. இது பத்திரிகையிலே, தொலைக்காட்சியிலே பார்த்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். இது போன்ற சம்பவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வர வேண்டும். அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால்தான் பெண்கள் தெருவிலே நிம்மதியாக நடக்க முடியும். ஆக அதற்குத்தான் இப்போது நாங்கள் கடுமையான அதாவது அவங்களுடைய கற்பனை. அது இப்ப நீங்க உங்க தொலைக்காட்சியில தான் நாங்க எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்க தான் காட்டுறீங்க. நீங்க இங்கெங்க பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு. மதுராந்தகத்துல ஒரு பெண் சீரழிக்கப்பட்டு 10 கிலோமீட்டர் நடந்து போய் காவல்துறைக்கு போயிருக்கிறார். 10 கிலோமீட்டர். தனக்கு ஏற்பட்ட அவல நிலையை சொல்வதற்கு கூட அந்த பெண்ணுக்கு ஒரு எந்த அளவுக்கு அவர் சோதனைகளை சந்தித்திருப்பார். இதெல்லாம் தொலைக்காட்சியில் நாங்க பார்த்ததுதான். நீங்க செய்தி ஊடகத்தில் சொன்ன விஷயத்தை தான் நாங்க சொல்றோம். நாங்க புதுசா கற்பனையாகவோ இட்டுக்கட்டியோ நாங்க சொல்லல. ஒரு பெண் அந்த நேரத்தில் என்ன துடித்திருப்பாள் என்பது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆக இந்த மாதிரி சம்பவங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய ஒரு ஆட்சி வர வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே. தொடர்ந்து மேடம், திமுக இன்னைக்கு அறிவிச்ச தேர்தல் அறிக்கையில 1000 ரூபாயை நாங்க 2000 ரூபாய் உயர்த்தி தரோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி எடப்பாடி சார் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு, இப்ப இவங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு. நீங்க இப்ப இந்த 5 ஆண்டு காலம் திமுக ஆட்சி நடத்தினதிலேயே என்னென்ன அம்மா போட்ட திட்டங்கள், அண்ணன் எடப்பாடியார் போட்ட திட்டங்களை தான் பேரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. இது ஒன்றும் பெரிய அதிசயம் இல்லை. இதையும் அப்படிதான் பண்ணியிருக்காங்க. இதையும் அண்ணன் எடப்பாடியாருடைய திட்டத்தை தான் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு எங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு சொல்றாங்க. அண்ணன் சொல்லி கிட்டத்தட்ட 15 நாளா 20 நாளைக்கு மேல ஆயிடுச்சு. இப்ப அண்ணன் என்னென்ன சொல்லி இருக்கிறார், அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் என்னென்ன செய்திருக்கிறாரோ அது மேல ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் ஆட்சி தான் நடந்ததே தவிர, அம்மா அவர்கள் கொண்டு வந்த எல்லா திட்டத்தையும் நிறுத்திவிட்டு அம்மா அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் மேல ஒரு சாயத்தை பூசி இவங்க செஞ்ச மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி இப்ப கடைசியா அண்ணன் எடப்பாடியார் கொண்டு வந்த திட்டத்தை தான் நாங்க கொண்டு செய்ய போறோம்னு சொல்றாங்க. தாய்மார்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி இன்னும் தொடர்ந்தா என்ன நிலைமையாகும் உங்களுக்கு தெரியும். நாங்க எப்பவுமே நாங்க திமுக எங்களுக்கு எப்பவுமே எதிரி கட்சி தான்.
திமுகன்றது தீய சக்தின்னு சொல்லித்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் புரட்சித் தலைவி அம்மாவும் எங்களை வளர்த்துருக்குறாங்க. ஆக நாங்கள் எப்படி அவங்கள வந்து போட்டின்னா அவன் எங்களுக்கு அவங்களுக்கு தானே போட்டி. அது இங்கே இருக்கிற பொதுமக்களை கேளுங்க, நீங்கள் இந்த கூடியிருக்காங்கல்ல தாய்மார்களை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க அவர் வந்தாரா வரலையான்னு அவங்க சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து திமுக தாம்மா எதிரி. திமுகவை பற்றி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏங்க நான் தான் சொல்றேன் திமுக தாங்க எங்களுக்கு எதிரினா ஏன் நீங்க அடுத்த கேள்விக்கு போறீங்க? எங்களுக்கு எதிரி திமுக, அவ்வளவுதான். நாங்க திமுகவுக்கு எதிர்த்து இப்ப நிக்கிறோம், அவ்வளவுதான். நாங்க ஆரம்பத்திலிருந்து இந்த கட்சி உருவானதே திமுகவை எதிர்த்து தான். எங்களுக்கு 54 வருஷம் இந்த கட்சி ஆரம்பிச்சு திமுகவை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சி. இன்னைக்கு நாங்க திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற நோக்கத்தோட தான் இப்ப இறங்கி இருக்கிறோம் களப்பணியில. நன்றி.